ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம தேங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி உங்களுக்கு பர்த்டேன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது. என்னால் அப்போ போட முடியல. எல்லாருக்குமே ரிக்வஸ்ட் போடணுன்னு தான் நினைக்கிறேன். இனி போட்டிருப்பேன். அப்புறம் அந்த டாக்டர் வந்துட்டு சீசனாக ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்ருந்தேன். அந்த இதே வந்துட்டு அவங்க கேட்ட ரிக்வஸ்ட்டும் அதே மாதிரி இருந்தனால ஸோ அதில் கண்டினியூட்டியாக அப்படியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த ஒன் ஷாட்டோட நேம் த ரூட் டாக்டர் ஃபால்ஸ் ஃபார் வில்லேஜ் கேர்ள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வில்லேஜ்லேருந்து வந்துட்டு நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். உங்கள் கிட்டே இருந்ததே உங்கள் அம்மாவோட ஞாபகமாக இருக்கிற ஒரே வீடு. அந்த வீட்டை விற்றாவது உங்கள் அம்மாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தான் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஸோ உங்கள் கையில் இருந்த பணம்லாம் உங்களோட சேமிப்பு எல்லாமே போட்டாச்சு. அமௌண்ட் இல்லை. அவங்களுக்கு ஆப்ரேஷன் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டை விற்கலான்னாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களால் முடியல. சீக்கிரமே அதை விற்று எப்படியாவது ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிடுறேன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோட அப்படி நீங்கள் கெஞ்சிகிட்ருக்கீங்க. சரி, இங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனருமே. எங்கள் சீஃப் என்ன சொல்கிறாரோ அதான். ட்ரஸ்ட்டு கூட இருக்குமா, உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து சொல்ல இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே உடனே அப்போ அதை பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு எங்கள் அம்மா வேணும். எனக்கு என்ற அம்மாவை தவிர வேறு யாரும் இல்லைங்க. ப்ளீஸுங்க, எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க என்ற அம்மாவை அப்படின்னு அடே அழுதுட்ருக்க. ஏன் பிள்ளை அழுகுற? ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக அம்மாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிள்ளை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணி 2 பேருமே வில்லேஜில் தான் வந்திருக்கீங்க. ஸோ அழுதுட்ருக்கீங்க. நீ பாரு பிள்ளை, பயப்படாத, அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவைய சீக்கிரமாக அவன் வீட்டை விற்கிறதுக்கு ஏதாவது ஆளை பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காவ. அதுக்குள்ளே ஆப்ரேஷனுக்கு தான் இவங்க ஏதோ ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாவளே, வாயேன் அதையும் தான் போய் பார்ப்போம். எப்படியாவது அம்மாவுக்கு நம்ம சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஒன்றும் ஆகாது, எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா மட்டும் தாண்டி அப்படின்ட்டு நீங்கள் அழுக. ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லி அவளை அவங்கள சமாதானப்படுத்தி அப்புறம் அந்த டாக்டர்கிட்டலாம் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் ஐசியூவில் அவங்க அம்மா முகத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்களாம் வந்துட்டு ஃபுல்லாக கான்சியஸ் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு அழுகியா தாங்கலை. அம்மையை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உள்ளே போய் பார்த்துட்டோமா, இந்த ஐசியூ, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் பணம் கட்டினதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேங்க டாக்டர் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே உள்ளே போய் உங்கள் அம்மா கைப்பிடிச்சி, அம்மா நீங்கள் என்னை விட்டு போயிடாதம்மா, எனக்குன்னு யாருமா இருக்கா இந்த உலகத்தில், உன்னை நம்பிதானம்மா நான் இங்கே இருக்கேன். அம்மா நீ சீக்கிரம் குணமாகி வந்த மாதிரி எனக்கு தலசி விடுமா, எனக்கு சோறு ஊட்டி விடுமா, என்னால் முடியல அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா இந்த உலகத்தை பார்த்து. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியிலே வந்திருக்கேன். வெளி உலகம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஏதோ அவைய இங்கே நல்லா பார்த்துக்கிறதா சொல்கிறாவ. கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிடுவாம்மா. இங்கே பெரிய டாக்டர்லாம் இருக்காகலாம். அவையக்கிட்ட கேட்டுட்டு நான் உன்னை சரி பண்ணிடுவேம்மா. நீ கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்லா படித்து நானும் டாக்டர் ஆவேம்மா அப்படின்ட்டு பல கனவுகளோட உங்கள் அம்மா கையை பிடிச்சி கதறிட்டு, டாக்டரோ போதுவாம்மா, இங்கே பாரு, பேஷண்ட்டுக்கு மொதல் நீங்கள் தைரியமாக இருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கும் அந்த உணர்வு கிடைக்கும் அப்படி இப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சம் பாசிட்டிவாக பேச, டாக்டர் பெரிய டாக்டர் எப்போ வருவாவ, அவைகளை பார்க்கணுமே அப்படின்ட்டு கேட்குறீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சார் வர டைம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அவனோட ரூமுக்கு வாசலில் வெளியில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு +2 முடிச்சுட்டு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டு 2 பேர்த்துக்குமே வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ வந்துட்டு 2 பேருமே நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக கோச்சிங் கிளாஸ் சேரலான்னு தான் வந்திருப்பீங்க. இதுக்கடையில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடி போக உங்கள் அம்மா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. ஸோ இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, எப்படியாவது சரி பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே கண்ணில் டியர்ஸ். அம்மா அவங்களோட பாசமாக இருந்த நாட்கள் அதுதான் கண்ணு முன்னாடி வருது. யாருமே இல்லாத உங்களுக்கு அம்மா மட்டும்தான் உலகம். அவங்க உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு அப்படி அந்த அளவுக்கு வளர்த்துருப்பாங்க. அந்த கிராமத்தை தாண்டி எதையும் பார்க்காது நீங்கள் முதல் தடவை அம்மாவுக்காக வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை, உங்களை டாக்டராக்கி பார்க்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரே ஆசை. ஏன்னா அந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்துட்டு மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிறது. அங்கேருந்து எல்லோரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இல்லாதனால. அதனால் கண்டிப்பாக நம்ம கிராமத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், அங்கே நீ தான் வந்து ஒரு டாக்டராக உட்காரணும் பிள்ளை, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேம்மா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுருக்க.
டாக்டர் வராருமா அப்படின்னு அவங்கக்கிட்ட இன்னும் டாக்டர் வந்து சொல்ல, நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து நிற்கிறீங்க. அப்படியே தாங்கோ எல்லா பக்கமும் ஒரு பார்வையை சொல்லிட்டு விட்டுக்கிட்டு அப்படியே உள்ளே வரான். ஸோ வரும்போதே செம்ம ஆளை அப்படியே வந்துட்டு ஆளை அசர் அடிக்கிற ஹேண்ட்ஸமாக அப்படியே பைபிளை பார்க்குறதுக்கே அப்படி இருக்கான். ஐயோ டாக்டரா பிள்ளைவுக எம்பிட்டு அழகாக இருக்காக அப்படிங்கிற மாதிரி ஆனால் வாழையில் வாட்டர் ஃபால்ஸ் வர அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டோ சைட் அடிக்க, ஏப்பில்ல அவைய டாக்டர் அவைய போய் இப்படி பார்க்குற, ஏன் டாக்டர் அந்த சைட் அடிக்கக்கூடாதா என்ன, ஆள் அம்சமாக இருக்காவ, கூட இன்னொருத்தர் வரா இருப்பார், அவியல் இருந்தால் சூப்பராக இருக்காங்க. ஐயோ இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கே இருக்காங்க, இதுக்கு தான் சிட்டிக்கு வரணும்னு சொல்கிறது போல இருக்குது. ஏவியெல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரியாப்பில் இருக்காவ, பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோ கணக்காக இருக்காங்க. சீக்கிரமே படித்து நம்மளும் டாக்டர் ஆயிடணும் போல, அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்துட்டு அவங்களெல்லாம் சைட் அடிக்கலாம். எப்பல எதுக்கு வந்தோம், நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் மிரட்ட, ஐயோ ஆமாப்பில்ல சரி சரி சாரி அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே திரு முடிச்சு நிற்க. ஒரு நிமிஷம் நின்று வேணும், வாட்ஸ் த ப்ராப்ளம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்க, அது டாக்டர் எங்கள் அம்மாவை வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டிருக்காங்க, ஸோ சீரியஸ் கண்டிஷன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு ஃபைல்லாம் கொடுத்து, ஃபர்தராக நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நிறையா லட்சக்கணக்கில் செலவாகும். இவங்க கிராமத்துலேருந்து வந்திருக்க பொண்ணுங்க, இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்கான செலவெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷனுக்கு அவங்க ஏதோ சொந்த வீடு இருக்கான், அதெல்லாம் விற்று ரெடி பண்ணால் அப்படி பண்ணாலுமே அவங்களால ஒரு 3-4 லட்சம் தான் ரெடி பண்ண முடியுங்கிறாங்க. ஆப்ரேஷனுக்கு 8 லட்சம் பக்கம் செலவாகும், அதுதான் மீதியை ட்ரஸ்ட்டில் கேட்கலான்னு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவன் சொல்ல, தேங்கோ அந்த மெடிக்கல் இதை ஃபைல்லாம் வாங்கி ஃபுல்லாக பார்த்துட்டு, சரி இல்லை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்துட்டு நீங்கள் படக்க மிமிகளோட அப்படியே வந்து ஆஃப் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஒரு நிமிஷம் நின்று உங்களை பார்க்குறான், என்ன நினச்சானோ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக ஜிமினும் பக்கத்தில் வந்து அவன் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் வந்துட்டு, என்ன மச்சான் லுக்கே சரியில்லையே, யாரையும் நீ இப்படி பார்த்தது இல்லையே, யாராக இருந்தாலும் நீ டீல் பண்ண மாட்டியே, அந்த டாக்டர்கிட்டே டீல் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்ப, என்ன மச்சான் நீயே கூப்பிட்டு பேசுகிறேன்னா, சுமார்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்தவனோ எம்டி சீட்டில் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படி தாங்கி சார் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க, மண்டையை மட்டும் விட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் மாப்பிள்ள அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு 2 பேரும் அப்படியே உள்ளே வந்து உட்காடுறீங்க. ஸோ அவளும் வந்து சைட் அடிக்கிற வேலையை பார்த்துட்டுருக்க, நீங்கள் அது வந்து சார் என்ற அம்மைக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் சொன்னார், ஃபர்தராக நீங்கள் நான் கேட்குற கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குவோம். சரி சார், எனக்கு இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான், அவையில் எப்படியாவது சரி பண்ணி விட்ருங்க சார், உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் உங்கள் காலில் அப்படின்னு டப்புன்னு அவன் கிட்டே போய் அவன் காலில் விழுக்க போக, அப்படின்ட்டு அவனும் உங்களை அப்படியே என்னம்மா நீ அப்படிங்கிறான். சார் எனக்குன்னு என் அம்மா மட்டும்தான் சரி இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு அலறிங்க. ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அவனும் எனக்கு யாருமே இல்லை, அப்போ நான் தான் எங்கே உட்காந்து அழுவுறது அப்படின்னு கேட்டுடுறான். அப்படின்னு பார்க்குறீங்க, உங்கள் கண்ணியை அவனும் பார்க்க, நீங்களும் அவன் கண்ணியை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கட் பண்ணா அப்படியே இப்போது அதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே வருது, பண்ணுறது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் முடியல. அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் இவ்வளோ நேரம் ஸ்மோக் பண்ணிவிட்டு நின்னவனுக்கோ திடீர்னு தலை வின்னு வலிக்குது. ஷர்ட் இல்லாமல் ஸ்பேர் பாடியாக தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே ஒரு மாதிரி தலை பாரமாக, ஓ மை காட் அப்படின்னு கத்திக்கிட்டு இப்போ அவனும் இன்ஜெக்ஷன் எங்கடா போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டான். சரி போய் போட்டு விடு, நேரத்துக்கு கரெக்டாக டோஸை கொடு, இல்லைன்னா ரகலை பண்ண போகிறான், அப்புறம் நம்ம பண்ண பிளான்லாம் வேஸ்ட் ஆயிரும், போ அப்படின்னு சொல்ல அப்படியே தேங்க வந்துட்டு, எங்கே மேன் என்னோட டோஸ் வேரிஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே கீழே வரான். வந்தவனை பிடிச்சி உட்கார வச்சு தோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க அப்படியே ஒரு பக்கம் இன்ஜெக்ஷன், இன்னொரு பக்கம் அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அதில் அப்படியே வந்துட்டு ட்ரக்ஸை அப்படின்னு எடுத்துக்கிறான். அப்படியே அவனுக்கு இப்போது சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த விண்ணுன்னு தலை வலிச்சதெல்லாம் ஒரு மாதிரி கும்முன்னு இருக்குது. அப்படியே அவனுக்கும் இப்போ அடுத்ததாக தேவைப்படுறது ஒரு பொண்ணு. ஸோ அப்படியே அவனும் எங்க அவ அப்படின்னு அப்படியே உங்களை தேடுறான். நீங்கள் தான் அப்படியே பயந்து போய் ஒடுங்கி, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இதுக்காக இங்கே வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறீங்க. முடியலை. 2 மாதமாக சித்திரவதையை அனுபவிச்சிட்ருக்கீங்க, அவ்வளோ கொடுமையாக இருக்குது, என்னை தயவுசெய்து கொன்னுருங்க சார் அப்படின்ட்டு அவன்கிட்ட காலை பிடிச்சி கெஞ்சினாலும் விட்டுறதா இல்லை.
ஷோ மூளை கெடுக்காதடி அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள இழுத்து போட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அவனோ கண்டுக்காமல் ஏதோ வெப்சைட் மூவி மாதிரி அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதை மூவி மாதிரி தான் அவங்க எடுத்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய கோடி கோடியாக வருமானமும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே அவங்க ஃப்ரெண்டும் என்ன சார் சொல்லுதிய, என் ஃப்ரெண்டு பாவம் சார், அவள் 2 மாதமாக எங்கே இருக்கா, என்ன நடக்குது ஒன்றும் புரியல. கடைசியாக உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போனதான் அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு புரியாமல் மண்டை குழம்புது. அவங்க அம்மாவுக்கு வேறு சீரியஸாக இருக்குது. சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது என் ஃப்ரெண்டை சீக்கிரம் என் கண்ணில் காட்டுங்க சார். நானும் இங்கே வந்து இப்படியே கிடக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை சார். நான் நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அது இதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா. அமைதியாருமா, எதுவும் ஆகாது அப்படின்ட்டு இருக்கான். என்ன சார் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறீங்க? ஆவியா இப்போல்லாம் இந்த பக்கமே வரதில்ல. ஹாஸ்பிட்டல்லே அவரை பார்க்க முடியல. அவர் வீட்டுக்கு போயாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே போனாலே விரட்டி விடுறானுங்க, யாருமே இல்லை. என்ன சார் நடக்குது, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? இப்போது நீங்கள் என் கூட வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலன்னா நானே போய் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் உங்களை வந்துட்டு காணாமல் போய் 2 மாதம் ஆகும் இப்படி வச்சுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, வீட்டுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு போக ஜிமினோ டக்குன்னு கைப்பிடிச்சு, ஏய் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எல்லாம் எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாது, ஆக விட மாட்டேன், அப்படி ஆணுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு என் ஃப்ரெண்டு தாங்க ஏற்றுக்குவான், கொஞ்சம் அமைதியாக இரு. என்ன சார் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? வயசு பொண்ணு சார், அவள் சின்ன பொண்ணு, என்னை விட அவளுக்கு விவரம் ரொம்ப கம்மி. என்ன தான் என் வயசு இருந்தாலும் அவள் வெளி உலகத்தையே பார்க்காதவ சார். நாங்கள் எங்கள் கிராமத்தை விட்டு அதிகமாக வெளியே வளர்ந்ததில்லை. நானாவது என் அப்பா அம்மா கூட வெளியில் வந்திருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை அவங்க அம்மையை விட்டு வேறு எங்கேயும் போனது கிடையாது சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்ட்டு எங்கள் ஜிமின் கிட்ட அவள் கதறிட்டு இருக்க. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறல்ல, என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு ஜிமின் அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க, அவளுக்கோ அவன் மேலே இருக்கிற ஒரே நம்பிக்கையில் தானே இத்தனை நாள் வந்துட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு இருக்கிறனால தானே சார் இத்தனை நாளும் நீங்கள் சொல்லுறதே கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது சார். அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன், இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது. ஸோ ஆப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. பண்ணுறது வேறு யாரும் இல்லை, அங்கே ஆரம் ஒய்ஃப் இருப்பாங்கள்ல அவங்க தான். என்னடா நடந்து கொண்டு இருக்கிறது, தேங்க்கு கால் பண்ணினாலும் எடுக்க மாட்டேங்கிறான், அவன்கிட்ட கதைக்க முடியலை, நீயும் கதைக்க இல்லை, எத்தனை நாள் ஆகி, என்ன தான் நடக்குது, 2 பேரும் சுகமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும், நீ நல்லா இருக்கியா? நான் என்ன நன்னா தான் இருக்கேன். ஆமாம் என்ன பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு? அவருக்கு ஏதோ மெடிசன் கேட்டு கால் பண்ணதாக சொல்கிறாரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டுகளும் சேர்ந்து அதுக்கான மருந்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒழுங்கா கதையடா. இப்படி எதுக்கோ ஆகாத பிரச்சனைக்கெல்லாம் கதைத்து கொண்டு இருப்பேன். இப்போ ஒன்றுத்துக்கும் வந்து என்கிட்ட சொல்கிறது இல்லை. அவர்கிட்ட கேட்டாலும் உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறார். நீயும் என்கிட்ட கதைக்க மாட்டேங்கிற, நான் யாருக்கிட்ட போய் கேட்க? தேங்க்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். என்னதான் நடந்து கொண்டு இருக்கு, என்கிட்ட இப்போ கதைக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கத்திட்டு இருக்க. ரிலாக்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிமின் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலி அங்கே என்ன நிலமையில் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் ஜிமின் சொல்ல பக்கத்தில் இருந்து அவங்க ஃப்ரெண்டு கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதான் எனக்கு தெரியுமே. அதே தான், அந்த லூசிஃபர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால அந்த நாய் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவளால் தான் இப்போ பிரச்சனை. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது மேட்ரு இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆளை நம்ம ஆளை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க. இவ்வளோ பெரிய டாக்டர் பண்ணுற வேலையாது. அதுதான் எந்தடா கதைச்சிக்கிட்டு இருக்க, ஒன்றும் புரிய இல்லை. அவன் எந்த தான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து மயக்கி வச்சுருக்கா. அவனுக்கு அவன் யாருன்னே ஞாபகத்தில் இல்லை. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் இருக்கான். நான் கொஞ்ச நாள் அவன் கூட இல்லாமல் இருந்ததான் நான் பண்ண தப்பு. என்னடா சொல்லுற? நான் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்காக வெளியில் போயிட்டேன். கொஞ்ச நாள் அவன் கூட இல்லை. ஸோ எதுலேயோ எப்பவும் அப்படி இருக்க மாட்டான். எப்படி அவனுக்கு ஏதோ ஜூஸில் எப்படி ட்ரக்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரில, அதை ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்ட் ஆகிட்டான். இப்போ 2 months ரொம்ப மோசமாக. ஏன் ஃபோன் கால் கூட எடுக்க மாட்டேங்கிறான், என்னை பிளாக் பண்ணிட்டான். நேரில் போனால் அவங்களாம் அட்டூழியம் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுன்னு மிரட்டினா பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்கங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போடணுன்னா கேர்ஃபுல்லாக தான் எல்லாம் காய் நகர்த்தணும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும்.
தேவையில்லாமல் ஒரு அப்பாவி பொண்ணு வேறு உள்ளே போய் மாட்டிக்கிட்டா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தூக்கி வரப்படுது. அப்போ பிளான் பண்ணி அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷர்ட்டை பிடிக்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அவனும் வந்துட்டு காலை கட் பண்ணா. இங்கே ஃப்ரெண்டோ அப்படியே செம்ம கடுப்பில், நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷனா? உங்களெல்லாம் நம்பி இங்கே நாங்கள் வந்தா என்னடா பண்ணுறீங்க? நீங்களாம் டாக்டர்ஸா? அவன் ட்ரக் எடுத்துகிட்டு இருக்கான்னு இப்போ சொல்கிற, அதுவும் சர்வசாதாரணமாக பொம்பளை பொறுக்கியாடா நீங்கள்? என் ஃப்ரெண்டுக்கு என்னடா ஆச்சு? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன், இப்போவே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ட்டு ஃப்ரெண்டை அழுதுட்டு வெளியே போய் பார்க்க டக்குன்னு கைப்பிடிச்சிடுது. ஏய் அமைதியாரு அப்படிங்க. முடியாது, பொம்பளை பொறுக்கிங்களா அப்படின்னு புளின்னு ஜிமின் கன்னத்துலேயே ஒன்று வைக்க ஜிமினோ செம்ம கடுப்பாயிடுறான். அவனும் வந்துட்டு திருப்பி அடிக்க கை வாங்கி, என்ன இருந்தாலும் 17 வயசு தான் ஆகுது, சின்ன பொண்ணுங்க, அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அவனுக்கு புரியுது. ஸோ ஜிமினோ, ஏய் இங்கே பார், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அன்றைக்கி நான் அனுப்புனது மாற்று மருந்து கொடுக்க எப்படியாவது ட்ரை பண்ணி கொடுத்துட சொல்லி தான் உன் ஃப்ரெண்டை அனுப்புனேன். ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, என்னால் முடிஞ்சதுன்னு அவளாக கேட்டதுனால தான் சரி போய் பண்ணுமான்னு அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் அவள் போயும் இன்னும் எதுவும் தெரியலனா சம்திங் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. சீக்கிரமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு அப்படியே உட்கார, இப்போவாது சொல்லுங்கள், அப்படி என்ன தாங்க நடக்குது? அந்த ஆள், ஏய் அந்த ஆளுக்கு இந்த ஆளுனா அவ்வளோதான், அவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து இப்போ தான் தாங்கோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். அவனும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நல்லா பெரிய டாக்டர்ஸ் தான். அம்மா வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போக அப்பா தான் அவனை தனியாக வளர்த்துருப்பார். ரொம்ப வருஷம் தனியாக இருந்ததுக்கப்புறம் அவரும் வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட் ஆகிப்பார். அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு தாங் ரொம்பவுமே வந்துட்டு யார்கிட்டையுமே பேசாமல் அப்படியே வந்துட்டு ரூடாக இருப்பான். அவன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே தனியாக வளர்ந்தனால பெருசாக அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது. ஜிமின் அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அவனுக்கு. அதிகமாக யாரோடையும் பேச மாட்டான். அது கேர்ள்ஸ்னால் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். அப்படி வளர்ந்த பையன்தான். அப்பா இறந்ததுக்கப்புறம் ஃபுல் பொறுப்பும் அவன் தலையில். ஸோ அவன் தான் எல்லாமா இருந்து அந்த ஹாஸ்பிட்டலை வந்துட்டு தூக்கி நிறுத்தி, அது மட்டும் இல்லை ஒரு பக்கம் வந்துட்டு ட்ரஸ்ட்டும் வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்கான். ட்ரஸ்ட்டுக்கு யாருக்கு வந்தாலும் கூட அவங்களுக்குலாம் என்ன வேணுங்கிறத ஜஸ்ட்டு அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் ஓகே பார்த்து பண்ணிடுங்க அப்படின்ட்டு விலைக்கு போயிடுவானே தவிர யாரை பற்றியும் பெருசாக டீட்டெயில் எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டதுன்னா அது உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத அவகிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ வந்துட்டு அதெல்லாம் சரிதான் ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இங்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லூசிஃபர்னு ஒரு நாய் கொஞ்சம் வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அவன் எவ்வளோ கேவலமானவன்னு எங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த நாளில். ஸோ ஒரு நர்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்போ ஒரு பல்லியை பார்க்குறாங்க. அந்த பல்லியை டெய்லி பார்க்குறாங்க. அது ஒரே இடத்துல இருக்குது. அது எப்படி அந்த பல்லி மட்டும் எங்கேயும் அசையாமல் ஒரே இடத்துல இருக்குது? இது பள்ளி தானா அப்படின்ட்டு அவங்க வாழை போய் டச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வாழை அப்படியே தொட்டாலே அது கட் பண்ணி விட்டுட்டு ஓடிடும்ல பள்ளி. ஸோ அங்கே துண்டாகாமல் அப்படியே பள்ளி அசையாமையே நின்னா வாழை பிடிச்சும் அசையாமல் இருக்கேன்னு டக்குன்னு அந்த கையில் எடுக்க அப்போ தான் தெரியுது அது பள்ளியே இல்லை, பள்ளி மாதிரி இருக்க ஒரு லப்பர் பொம்மை. ஸோ அதை பார்த்து தான் உங்களுக்கு இது என்ன அப்படின்னு உள்ளே பார்க்க அது ஒரு கேமரா தூக்கி வாரி போடுது. ரெஸ்ட் ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த நர்ஸோ கடைன்னு ஓடி வந்து அப்படியே நிற்கிறது தேங்க் முன்னாடி தான். அவங்களுக்கு அவன் மேலே மலையளவு நம்பிக்கை. அவ்வளோ நல்லவன், எந்த குறை சொன்னாலும் உடனே வந்து நிவர்த்தி பண்ணிடுவான். அதையும் தாண்டி யாராவது அவங்கக்கிட்ட சில்மிஷன் பண்ணுற மாதிரி டாக்டர்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடித்தே துரத்தியிருக்கான். அந்த அளவுக்கு நல்லவன். ஸோ அவன்கிட்ட தைரியமாக எதாக இருந்தாலும் சொல்லான்னு தான் அவங்க கையில் அந்த கேமரா மாட்டினதும் கண்டிப்பாக இது நம்ம டீனோட வேலை இல்லை, இவ்வளோ கேவலமான வேலையை அந்த அவர் பார்க்கவும் மாட்டார்னு அது வேறு யாரோ அது யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க சொல்லணும் தான் கொண்டு வந்து அவன் முன்னாடி நிற்க அவனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தேங்க் பார்த்துருப்பான். சார் இது பாத்ரூமில் இருந்தது சார், இது பள்ளி இல்லை, கேமரா மாதிரி இருக்குது, என்னென்னு நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பதட்டத்தோடு கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்க்குறான். ரத்தமெல்லாம் கொதிச்சு கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுது. ஸோ ஜிமினை தான் வர வைக்கிறான். ஜிமின் என்ன மச்சான் அப்படின்னு வர, இங்கே பாருடா இதை யார் பண்ணா என்ன அப்படிங்கிறது உடனே கண்டுபிடிக்கணும் அப்படிங்க சொல்ல, விட்றா மச்சான் என் பிரதர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வந்துட்டு ஜேயோப்பு. ஸோ வந்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு போலீஸு. ஸோ அவர் தான் வந்துட்டு அது யார் என்னங்கிறத அழகாக வந்து கண்டுபிடிச்சி தூக்கிறாரு. வேறு யார், லூசிஃபர் தான் அதை பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நாய்க்கு என்ன வேலைனா இப்படி தான் ரெஸ்ட் ரூமில் கேமரா வச்சு அங்கே பொண்ணுங்க அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்தலத்துக்கு விற்கிறது, அங்கேருந்து அமௌண்ட் வாங்க, இதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கு அந்த நாசமாக போகிறது. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் டார்க் சீன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரிக்கு தேவை இப்போ உள்ளவங்களுக்கும் தேவைங்கிறனால தான் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு
கருத்தூசி தான். ரொம்ப வந்துட்டு என்னடா ஓவர் டீப்பாக போகிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஓப்பனாகவும் சொல்ல முடியல. இப்போலாம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். சில விஷயங்களை நடக்கிறது தானே இது. எல்லா இடத்துலையும் நம்ம தான் சேஃபாக இருக்கணும். அதுவும் பொண்ணாக பிறந்துட்டா ஐயோ கடவுளே ஏன்டா பிறந்தானு யோசிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயோ மாதராக பிறங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் நமக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த கதையில் அது தேவைன்னு தோணுச்சு, அதான் அதையும் சேர்த்து கருத்தூசியாக போட்டிருக்கேன். நிறைய இடத்துல நம்ம அனுபவிக்கிறது தான். ஸோ அது அப்படியே இங்கே தேவைப்படுற அளவுக்கு தெளித்து விட்டுருக்கேன். இந்த ஸ்டோரிக்கு எனக்கு தேவை கொஞ்சம் டார்க்னஸ், பட் அதெல்லாம் கொடுத்தா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாக பேசியிருக்கேன். ரொம்ப ஓப்பனாக முடியாதுல்ல, அதனால் ஓகே அப்படியே போகலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ அவனை கண்டுபிடிச்சதுமே பிடிச்சி மிதித்து உள்ள தள்ளிட்டான் ஜெயப்பு. ஸோ அவனுக்கும் செம்ம காண்டு, வருமானம் போச்சு. அது மட்டும் இல்லை, ஜெயிலில் கழி தின்னுட்டுருக்கான். அவனால் வெளியில் வர முடியாது. ஏன்னா அவன் பண்ணது இது மட்டும் இல்லை, ட்ரக்ஸு இது டீல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சனால ஸோ மிதின்னு மிதித்து ஆளை உள்ளே தள்ளிட்டாங்க. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. மை காட், எப்படி மாட்டினேன் அப்படி நான் அவனை போய் பார்க்க, எல்லாம் அந்த தயாங்கால அவனை விடவே கூடாது, அவனை பழி வாங்கணும், என் நிலைமைக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தவ தான் செம்ம காண்டில். ஸோ தேங்க பார்க்குற இடத்துலலாம் அப்படியே அவன்கிட்ட பேசி ஒட்டிக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பா. பட் தேங் பார்வையாலே தூரமாக நிறுத்தியிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவளெல்லாம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவளை விட எவ்வளோ பேரலைக்கு வந்தாலுமே துச்சமாக நினச்சி ஒதுங்கி போகிற ஆள் தான் நம்ம அவனுக்கு பெண்கள் மேலெல்லாம் வந்துட்டு ஒரு ஈர்ப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு டாக்டர், அவனோட தொழில் வந்துட்டு மருத்துவம் பார்க்குற, அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக ஈடுபட்டுக்க மாட்டான். அப்படி இருந்தவன் மனசுக்குள்ளே பூந்த ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதை தான் ஜிமின் சொல்கிறான். எனக்கு நல்லா தெரியும், என் தேங் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு மேலே ஒரு தனி பாசம் இருந்துச்சு. அதனால தான் இது வரைக்கும் யாருக்கும் தன்னோட தலையீடு இல்லாமல் தான் இந்த ட்ரஸ்ட் மூலயமா எதை வேணாலும் செய்வான். ஜஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆயிடுவான். பட் உன் ஃப்ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் அவனே எல்லாமே பண்ணுறதா சொன்னான். ஆப்ரேஷன் கூட அவனே பண்ணுறான், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். பட் எப்படி இந்த கொஞ்ச நாளில் அவனோட மனசு மாறிச்சு, என்ன நடந்தது எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் அவனுக்கு ஏதோ தப்பாக நடக்குதுன்னு நானும் அவனை அங்கே போய் பார்க்க போனேன். அப்போ தான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசும்போதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு அவனுக்கு காஃபியை கொடுத்து அதில் ட்ரக்கை கலக்கி கொடுத்துருக்கா. அவனும் தெரியாமல் அதை நிறையா எடுத்துக்கிட்டான். அதுதான் இப்போது அவனை படுத்திக்கிட்டு இருக்கு. இத்தனையும் தெரிஞ்சு நான் ஏன் உன் ஃப்ரெண்ட் அங்கே அனுப்புனேன்னு பார்க்குறியா? எனக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு மேலே அவனுக்கு பாசம் இருக்குது. கண்டிப்பாக அவளை பார்க்கும்போது அவனுக்கு நம்ம பண்ணுறது தப்புன்னு தோணும். அதுக்குள்ளேருந்து வெளியில் வருவான்னு நானே நேரடியாக போயிட்டேன். போனதுக்கப்போ கூட எனக்கு என் கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடாத சில விஷயங்கள் பார்த்தேன். ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பொண்ணுங்களோட தப்பாக இருக்கிற வீடியோஸ் நிறையா இருக்குது. அதை காட்டி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ போய் போலீஸில் சொன்ன உன் ஃப்ரெண்டை தான் பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க, இத்தனை பேர்த்தோட செக்ஸுவலாக இருந்திருக்கான் அப்படின்னு என்னால் முடியல. என்ன பண்ண சொல்கிற? எனக்கு இதுலேருந்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும். அதுக்கு வேறு வழி தெரியாமல் தான் உன் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சேன். என்ன சொல்லுதியா? அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாது, காப்பாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு, ஆனாலும் உன் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது. நான் சொன்னது உன்னால் நம்ப முடியல, பார்க்குறியா அவனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு காட்ட, தாங்க அப்படியே வந்துட்டு ட்ரக்ஸுக்கு அடிமையாக்குனது மட்டும் இல்லாமல் அவன் மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க கூட நிறைய பெண்கள் தகாத முறையில் இருக்க, அது பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி அவனை பாவிங்களா பாவம். இது பொம்பளைக்கு நடந்தாலும் தப்பு தான், ஆம்பளைக்கு நடந்தாலும் தப்பு தான். தப்பு யாருக்கு நடந்தாலும் தப்பு தானே. நிறைய கேர்ள்ஸ் இந்த மாதிரி கேள்விப்படுறோம், இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பசங்களை ரேப் பண்ணுறது. ஸோ அதை நம்ம சிரிச்சுட்டு இப்படிலாம் இறங்கிட்டாங்களான்னு காமெடியாக கடந்து போயிடும். ஆனால் உண்மை என்னங்கிறது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தொட்டால் அதுவும் ரேப் தானே. நம்மளை ஒருத்தன் தொட்டுட்டா நம்ம எப்படி? அதே ஆண்களுக்குன்னு வரும்போது ஏன் யாருமே வாய்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நடக்குது. அவன் விருப்பம் இல்லாமல் அவனை தொட்டாலும் அது தப்பு தான். ஸோ அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. அவனுக்கும் ஹராஸ்மெண்ட் தான் நடக்குது. அது அவன் உணர்கிற ஸ்டேஜில் இல்லை. ஜிம்மினுக்கு வேறு வழி தெரியாமல் தான் உங்களை அனுப்பி வச்சுருப்பான். பிகாஸ் நீங்கள் போனாலாவது அவனை ஏதாவது மாற்ற முடியுதானு. ஆனால் போன பாவத்துக்கு உங்களை பார்த்ததுமே அவன் கண்ணு டால் அடித்து உங்ககிட்ட இங்கே வராத போயிருன்னு அந்த போதையில் கூட அவன் உங்களை விரட்டுறத கவனிச்சிருப்பா.
இவனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அப்போ இவளை வச்சு தாண்டா உன்னை மடக்கணும், இன்னும் நீ செத்து செத்து பொழைக்கணும் அதுக்கு அப்படின்னு அவனுக்கு ட்ரக்ஸை கொடுத்து உங்களை அப்படியே வந்துட்டு அவன் முன்னாடி ட்ரெஸ்ஸை உருவி நிற்க வைக்க நீங்களோ கதறீங்க, வேணாம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இங்கே ட்ரக்ஸ் எடுத்ததுமே அவனோட ஹார்மோன்ஸ் ரொம்ப மோசமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவனுக்கோ ஏதோ பண்ண, அதுவும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வேற, நீங்கள் அவன் முன்னாடி இப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்க அப்படியே அவனுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படுது. எத்தனை பேர் இருக்காங்க, யாரை சுற்றி, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் மிருக மாதிரி உங்கள் மேலே பாயிறான். ஸோ அங்கே உங்களோட செக்ஸ் வச்சுக்கிறான். உங்களால் முடியல, கதறீங்க. இப்போ வரைக்கும் 2 மாதம் பக்கம் ஆக போக்குது. அப்படியே நீங்கள் தண்ணி தண்ணி அப்படின்ட்டு கிடக்குறீங்க. அப்படியே ஜன்னல் வழியாக நின்று இவ்வளோ நேரம் அப்படியே வெறிக்க வெளியில் பார்த்துட்டு இருந்தவனுக்கோ மூளை வேலை செய்கிறதே நிறுத்திடுச்சு போல். அவனும் இந்த முனங்கல் சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறான். எழுந்து தண்ணி கொடுக்க கூட தெம்பில்ல. 17 வயசு பொண்ணு நீங்கள், உங்களால் எவ்வளோ தான் தாங்க முடியும்? ரொம்ப பலகீனமா அப்படியே எந்திரிக்க கூட முடியாமல் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே எழுந்து அவங்க கிட்ட வரான். அவனும் ஸ்பேர் பாடியாக தான் இருக்கான். அப்படியே தண்ணியை பாட்டிலோடு எடுத்து கடன்னு அவன் குடிச்சு அவங்க கிட்ட நெருங்கி அவங்க பின்னமடையை பிடிச்சி இப்போ அவங்க வாயோடு வாய் வச்சு அந்த தண்ணியை அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தாகமே அடங்குன மாதிரி இருக்குது. நீங்களோ டக்குன்னு அவன் கையை பிடிக்க உங்களையும் அப்படியே பார்க்குறான். எனக்கு கொண்டுருங்க, என்னால் முடியல, என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, இந்த நரகத்தில் என்னால் இருக்க முடியல, எனக்கு கொண்டுருங்க அப்படின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் எதுக்கு வந்திருப்பீங்கன்னா, அவன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறான், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லவும், அது மட்டும் இல்லை அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லவும் நான் எப்படியாவது போய் அவரை வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பீங்க. உங்களை பார்த்தா கண்டிப்பாக வருவான்னு நினச்சி தான் ஜிமினும் அப்போ கூட அவனுக்கு மனசு இருந்திருக்காது. இல்லைம்மா வேணாம், நானே ஏதாவது அவனே இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கேட்காம தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஜிமின் வந்து இவ்வளோதான் உங்களை தடுத்துமே நீங்கள் கேட்காம, எனக்கு என் அம்மாவை காப்பாற்றணும், அவைய வந்தால் தானே ஆப்ரேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க, அவைய நல்லா ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம், அதனால் நான் கையில் கல்ல விழுந்தாது அவையில் கூட்டிகிட்டு வரேன்னு அவன் சொல்லியும் கேட்காம தான் வந்திருப்பீங்க. ஜிமினும் வந்துட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான், எப்படி உங்களை காப்பாற்றிடுவேன்னு. இங்கே நீங்களோ உங்களால் முடியல, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா தாங்கூட இருக்கிறத தாண்டி அதை வீடியோவாக எடுத்து வெளிநாட்டுக்கு விற்கும் போது உங்கள் உடம்பு எத்தனை பேர் பார்ப்பாங்க, நினைக்கும் போதே கூசுது, வலிக்குது, வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அதை ஆப்ரேஷன் பண்ணி உயிரிழக்காது, செத்து போயிடும் அப்படின்ட்டு கதறி அலறிங்க. இதுக்காக வந்தேன், இப்படி ஆகணும்னு நான் நினச்சேன், நான் எதோ நினச்சி வந்தேனே, கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கதறீங்க. தேங்க்கு இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மண்டக்குள்ளே வரும். ஐயோ தப்பு பண்ணுறடா அப்படின்னு உடம்பு துடிக்கும், மூளை அவ்வளோ எது சொல்லும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த மூளையோ படப்படன்னு வலிக்க ஆரம்பிக்க அவனுக்கோ அந்த ட்ரக்ஸு தான் தேவைப்படும். திருப்பி கத்திக்கிட்டே போவான், ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வருவான், அவங்களோட ஒன்றா இருப்பான். எப்படி தடகாத்தமாக அப்படியே அவனை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஆண்மைக்கு ஒரு இலக்கணமாக அப்படியே வந்துட்டு ஜிம் பாடியே செம்மையாக ஹேண்ட்ஸமாக இருந்தவன் இப்போ எழுந்தும் தோளுமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் ஃபுட்டு சரியாக எடுத்துக்காமல் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரே ட்ரக்ஸு அப்படியே வந்துட்டு தலைமுடி நிறையா வளர்ந்து தாடி வளர்ந்து பார்க்கவே வந்துட்டு கர்ண கொடூரமாக இருக்கான். அவங்களுக்கு பயமாக இருக்குது, போக போக அவனுக்கு என்ன ஆகுமோங்கிற பயமும் இருக்குது. ஸோ அவன்கிட்ட நீங்கள் அவனாக இருக்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு, சார் நீங்கள் ஒரு டாக்டர், இப்படி பண்ணலாமா, கொஞ்சமாவது யோசிங்க சார், எடுத்துக்காதீங்க சார்னு நீங்களும் கதறுன்னு கதறிட்டீங்க. பூராமே செவடாங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான் உங்களோட அவன் இருக்கும் போது அவனுக்கோ அப்படி ஒரு சந்தோஷம். மற்றவங்கள கூட அவன் இந்த ட்ரக்ஸ்லேயும் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு டச் பண்ணாமல் இருந்திருப்பான். பட் உங்களை அப்படி கிடையாது, அவனுக்கோ உங்களோட இருக்கிறது அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களோட இருக்கும் போதெல்லாம் அவனை அறியாமையும் உங்கள் காதுகிட்ட ஐ லவ் யூ டி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவான். அதுலேருந்து உங்களுக்கு அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி அவன்கிட்ட, சார் கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வாங்க சார், இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு நிறைய தடவை சொல்லுவீங்க. ஸோ அவனுக்கும் மாறணும், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு மூளை அப்பப்போ எச்சரிக்கை பண்ணும். பட் என்னதான் மூளை வந்து எச்சரிக்கை பண்ணாலும் உடம்பு கேட்குறதில்ல. ஸோ இப்படியே தான் நாள் போயிட்டுருக்கு. ஜிம்மினும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளில் சொல்லி எப்படியாவது வந்து இந்த ட்ரக்ஸுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு மாற்று மருந்து சீக்கிரம் ரெடி பண்ணணும்னு அவனும் கண்டுபிடிச்சிட்டு, அது மட்டும் இல்லை இந்த கும்பலுக்கு பெரிய ஆப் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ பெரிய அது என்ன சொல்கிறது, இவங்க வந்துட்டு டார்க் வெப்சைட்டில் பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிடிச்சா ஒருத்தர்னா அவ்வளோ பெரிய கும்பலே இருக்குது. எல்லாத்தையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஜேயோப்போட உதவியோட எல்லாரை பற்றின இதையும் டீட்டெயில்ஸ் எடுக்கிறான். ஏன்னா ஜேயோப் சொல்கிறதும் அதுதான், ஆஃபீஸ் எல்லாம் போனோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தூக்கி உள்ளே வைக்கிறது தயாங்க தாண்டா. அவன் பண்ணியிருக்கிறது எப்படியாப்பட்ட விஷயம்னு தெரியுதுல்ல. அந்த பொண்ணுங்களை பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எல்லாமே ப்ராஸ்டியூட்ஸ் தான், அதனால் அவங்கள பிரச்சனையில் வரமாட்டாங்க. பான் வீடியோஸ் நடிக்கிறவங்க அவங்கள வச்சு தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் இப்போது நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அனுப்பி வச்ச அந்த பொண்ணை சீரழிக்கிறான். அது கண்டிப்பாக, அதுவும் 17 வயசுக்கு உள்ள பொண்ணை போய் இப்படி பண்ணால் அது அஃபென்ஸ்.
போக்சோவில் அவன் தான் உள்ளே போவான் அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் வந்துட்டு தெளிவாக சொல்ல, நோ நோ அது நடக்கக்கூடாது. அவன் என் ஃப்ரெண்டுடா. நான் இல்லை நான் சொன்னேன், எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஆனால் சட்டம் அப்படி தான் சொல்லுது. அன்அஃபீஷியலாக வேணால் நம்ம பார்க்கலாம், அஃபீஷியலாக போனால் கண்டிப்பாக தாங்க தான் ஃபஸ்ட்டு தூக்கி உள்ளே வைக்கணும். இருந்தாலுமே அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட குற்றத்துக்காக கொஞ்ச நாள் கழி திங்க வேண்டியது வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஜேப் சொல்ல, இல்லை அவன் ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, கண்டிப்பாக அவனை வெளிக்கொண்டு வரணும், ஒரு ஃப்ரெண்டாக நான் அவனுக்கு இந்த இடத்துல நின்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் மட்டும் என்ன சொல்கிறேன், எல்லாமே செய்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இப்போ நமக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசியிருக்கேன், சீக்கிரமே மெடிசின் ரெடி ஆகி வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம தடாலடியாக உள்ளே போடுறோம், நீ உன் ஃபோர்ஸோட வா, எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தானே நீ இதை பண்ண முடியும், அதுக்கு அந்த பொண்ணோட வயசை மட்டும் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். சரி அது பார்த்துக்கலாம், அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசுகிறேன், அவளுக்கு தயாங்க பற்றி நல்லா தெரியும், கண்டிப்பாக அவனுக்கு எதிராக எதையும் சொல்ல மாட்டான். அதெல்லாம் ஓகே தான், அன்அஃபீஷியலாக போகிறது பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன தேங்க மேலே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதை மட்டும் பார்த்துக்க, மற்றபடி எவிடன்ஸ் பக்காவாக கிடைச்சதும் போதும், இதுங்களை கூண்டோட தூக்கி உள்ளே வைக்கலாம். நம்மக்கிட்டே ஒரு பொம்பளை ஆட்டம் காட்டிகிட்ருக்கா அப்படின்னு ஜெயப்போ செம்ம கொலவெளியில் தான் இருக்கான் பிடிச்சி உள்ளே தள்ளுறதுக்கு. ஸோ இங்கே அஜிமினும் வந்துட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு எல்லாமே பண்ண. சுகாவும் வந்துட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா, அவனும் வந்துட்டு அவன் ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுறான். ஜேகே அப்புறம் வந்துட்டு ஆரம்லாம் சேர்ந்து மெடிசன் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானுங்க. எப்படியும் வந்துட்டு அந்த மெடிசனை கொடுத்தா அவன் சீக்கிரமே ரெக்கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா ட்ரக்ஸுக்குள்ளே போயிட்டானா அவனை வந்து அதுவும் 2 மாதமாக எடுத்துகிட்ருக்காங்கும் போது மோசமான நிலைமையில் இருப்பான்னு தெரியுது. அவனை சீக்கிரம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு வந்துட்டு ஷார்ட் டைம் சீக்கிரம் ரெக்கவர் ஆகி அவன் வர மாதிரி ஒரு மருந்து தான் இவங்க ரெடி பண்ணுறானுங்க. ஸோ அதுக்கு தான் டிலே ஆகுது. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு எவிடன்ஸ் பக்காவாக தேவை. தேங் மேலே கேஸ் திரும்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்து காய் நகர்த்துறாங்க. வெளியில் இருந்துட்டு இவங்க இவ்வளோ மெனக்கெட்டல் பண்ணிகிட்டு இருக்க, உள்ளே இருக்க தேங்கோ அப்படியே வந்துட்டு எந்த நேரமும் ட்ரக்ஸு நீங்கள் இதுதான் வந்து அப்படியே இருக்கான். எப்போயாச்சும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாதிரி சுயநலம் வரும் இந்த போதை இல்லாத நேரம். அந்த டைமில் உங்ககிட்ட வந்து என்ன மன்னிச்சிரு, தயவுசெய்து இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு, என்னால் அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்பா. நீங்களும் தப்பிச்சு போகிறதுக்கு போது உங்கள் உடம்புல தெம்பு வேணுமே, நீங்களே அந்த பெட்டில் வந்துட்டு எழுந்திரிக்க முடியாமல் தான் கிடைக்கிறீங்க. எப்போவாது தான் சாப்பாடே கிடைக்கும், அதுவுமே வந்துட்டு எங்கே செத்துருவீங்களோங்கிறதுக்காக அவள் அப்பப்போ வந்து பார்க்குது. அதுவுமே நீங்கள் வேணாம் அப்படியே நான் செத்து போகிறேன்னாலும் விடாமல் உங்களை அடித்து தொந்தரவு பண்ணி அது சாப்பிட வச்சுட்டு தான் போவா. ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே கிடக்குறீங்க, எப்படி ஓட முடியும்? எழுந்திரிக்க கூட தெம்பு இல்லாத நீங்கள் எழுந்து எங்கே ஓட முடியும்? அவன் 1000 சொன்னாலும் உங்களால் முடியாமல் இயலாமையோடு அவனை பார்த்து அப்படியே நீங்கள் குலுங்கி அழுக, அவனுக்கோ அப்படியே அவனோட ஹார்ட்டை யாரோ பிச்சு தனியாக வச்ச அளவுக்கு வலிக்கும். உங்கள் காலை பிடிச்சி கதறிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கோ தலை வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கத்திக்கிட்டே திருப்பி கீழே போவான், ட்ரக்ஸ் எடுப்பான். உங்களுக்கும் அவன் கீழே கத்திக்கிட்டு போகும்போது இங்கே கள்ள ஆரம்பிச்சிரும். இவன்கிட்டேருந்து எப்படியாவது நான் தப்பிச்சா போதும் கடவுளே, என்னால் முடியல, அந்த மனுஷனும் அவரோட சுயநினைவிலே இல்லை, எங்களை எப்படியாச்சும் இந்த நரகத்துலேருந்து யாராவது காப்பாற்றுங்கன்னு வேண்டாத நாள் இல்லை, அப்படி தான் இருக்கீங்க. ஸோ தாங்கோ அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, உங்களுக்கும் தூக்கி வாரி போடுது, உங்களால் முடியல, திருப்பி உங்கள் கிட்டே வரான் அப்படிங்கிற பயம். சார் வேணாம் சார், வலிக்குது சார் அப்படின்ட்டு நீங்கள் கதற அவனும் நோ ஐ நீட் யூ அப்படின்ட்டு அந்த உங்களோட என்ன சொல்கிறது அந்த டைமில் கூட விடாமல் பண்ண அதையும் கூட வீடியோஸாக எடுக்கிறாங்க. பிகாஸ் அந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் ரொம்ப பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டயத்தில் இப்படி இருக்கிறத எடுத்து விட்டா எவ்வளோ பணம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு கையாளுங்களாம் சொல்ல, ஆமாடா அதனால தான் நானும் அதுக்கு அங்கேயும் கேமரா ஃபிட் பண்ணிட்டேன். இது செம்மையாக பிச்சுக்கும் பாரு, பத்தியா நம்மளை என்னெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்படுத்தினானுங்க, அவனுங்களை வச்சே நம்ம எப்படி சம்பாரிச்சிட்ருக்கோம். ஒரு பக்கம் ஒரு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் கோடான கோடி சம்பாரிச்சிட்ருக்கோம். எவனும் நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. அதுக்கு தானே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இவளை எப்படியாவது நானே தூக்கிட்டு வரணும்னு பார்த்தேன். கடைசியில் அவளாக வந்து சிக்கிட்டா. இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறதா இல்லை, இவளை இப்படியே வந்துட்டு அவனோட இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நாளை பின்ன நம்மளே ஏதாவது சொல்லும் போது இந்த வீடியோஸையும் காமிச்சு இவ்வளோதையும் ரேப் பண்ணியிருக்கான், ஃபஸ்ட்டு இவனை உள்ள தலைங்கன்னு அவனையும் நம்ம கூட சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். நம்ம மாட்டினா அவனும் மாட்டணும். அதுக்காக தானே அவன் ஃப்ரெண்டை கூட இது பண்ணி வச்சுருக்கேன். நம்மளை கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லி தான் இவ காதில் ஓத சொன்னேன். அந்த டாக்டர் வந்தால் தான் இந்த ஆப்ரேஷனே பண்ண முடியும், அவரை போய் கூப்பிடுமா அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப்பு கொடுக்க சொன்னேன். அவங்களும் நம்ம சொன்ன மாதிரியே பணத்தை வாங்கிட்டு சொல்லிட்டானுங்க. இந்த கூமூட்டைக்கும் அவனுங்க சொன்னதை நம்பி இவனை பார்க்க வந்துருச்சு. இவனே ஏன் கஸ்டடியில் இருக்கான், இவன் எந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறான், இவளுக்கு தான் நல்லா இப்போது ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான், பார்க்கவே செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்
நீங்கள் அவர் மேலே ஆசைப்பட்டீங்கள, நீங்கள் ஏன் அவர் கூட? ஐயோ நோவே. ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் நாங்கள் தான் நான் யூஸ் பண்ணோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் அவன் எங்கே ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். தள்ளி விடவும் அடிக்கவும் இவங்கிட்ட அடி வாங்கி படுக்கிற அளவுக்குலாம் உடம்புல தெம்பில். அதுக்கு சும்மாவே இருந்தெல்லாம் தான் நினச்சேன். அந்த வீடியோஸ் கூட சும்மா மிரட்டுறதுக்காக தான் எடுத்தது. கொஞ்சம் நாங்களே அவன்கிட்ட அப்ரோச் பண்ணி, ஆனால் முடியல. கொட்டு முறாடித்தனமாக அடிக்கிறான். அதுதான். ஆனால் இதை பற்றி இல்லை, இப்போ இவளை மட்டும் அணுவணுவாக ரசிக்கிறான். அப்போது அவன் மனசுக்குள்ளே அவன் மேலே ஒரு ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் எங்களெல்லாம் விரட்டினாலும் அவ்வளோ விட மாட்டேங்கிறான். எப்படியோ நமக்கு 2 பலிக்கடா சிக்கிருச்சு. இவங்களை வச்சு பணத்தை சம்பாரிச்சிட்டு 2 பேத்தையும் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கொடூரமாக பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கா லூசிஃபரோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ இங்கே நீங்களோ தாங்கிட்ட கதர்னாலும் முடியல. அவனும் அவன் மேட்ரெலாம் முடிஞ்சு உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி அப்படியே உங்கள் செஸ்ஸில் வாய் வச்சுட்டு படுத்துட்ருக்கான். உங்களுக்கு தான் அப்படியே ரண வேதனையாக இருக்குது. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான் இருக்கீங்க. இங்கே ஜிமின் தீவிரமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு வழியாக அவன் வந்து ட்ரக்ஸுக்கு மாற்று மருந்தே கண்டுபிடிச்சிட்டான். அதே சமயம் இவங்களுக்கு எதிரான பக்காவான நிறைய எவிடன்ஸையும் ரெடி பண்ணிட்டான். ஏன் அதை விட தாண்டி நீங்கள் எப்படி அங்கே போனீங்க, உங்களை எப்படி அங்கே போக வச்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஜிமினோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கே பார் நான் சொன்னல, என்கிட்ட வந்து கேட்டப்போ கூட நான் போவேனான்னு சொன்னேன். அந்த பொண்ணாக போயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த நாய். இவன் தான் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த டாக்டர் 2 போட அந்த அளவு வந்துட்டு ஒத்துக்கிறான். ஸோ அவங்களுக்கு யாரெல்லாம் கைக்குள்ளே வந்தாங்களோ எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. ஸோ ஜேஹோப்பும் ஜிமினும் அதிரடியாக அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைய, நீங்களும் வந்துட்டு அப்படியே எழுந்திருக்க முடியாமல் தான் பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் எழுந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற டைம். ஸோ சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ண வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம் தான் கரெக்டாக எல்லோரும் உள்ளே வர உங்களுக்கோ இப்போ தான் வழி வந்து விட்டது, ஒளி வந்து விட்டதுன்னு நிம்மதியாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்ததும் அப்படியே உங்களால் நவரெல்லாம் முடியல, ரொம்ப பலகீனமாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துலையே நின்று அப்படியே வார்த்தையே வரல. உங்களை பார்த்தவ ஹீரா அப்படின்னு குடுன்னு ஓடி வந்து, என்ன பிள்ளை இப்படி இருக்க அப்படின்னு ஹக் பண்ணிக்க. நீங்களும் அவளை ஹக் பண்ணிக்க. தாங்கோ இவ்வளோ நேரம் அப்படியே வந்துட்டு நடு வீட்டில் சோஃபாவில் அப்படியே அரையும் குறையுமா உட்காந்தான் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தவன் இப்படி எல்லோரும் உள்ளே வரவும் அப்படியே பார்த்துட்டு, யாரா நீங்கள்லாம் அப்படின்ட்டு, அவகிட்ட நீ யாரடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை தள்ளிவிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்க. ஜிமினோ அடுத்த நிமிஷம் பாஞ்சு வந்து அப்படியே தேங்க பிடிச்சி ஒரு அறதான் கண்ணத்தில் தேங்க நிமிஷம் பொறி பறக்க, யாரா நீ அப்படின்னு பார்க்க, என்ன யாருன்னு கேட்குற அளவுக்கு நிலமை வந்துருச்சா? நான் தான் ஃப்ரெண்டு ஜிமின், என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, என்ன ஜிமின் மறுபடியும் வந்திருக்கீங்க? அன்னைக்கு தானே சொன்னேன் நீ எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்ச முதல்ல உள்ளே போகிறது ஓ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி முடியல. ஜிமினோ இப்போ பாஞ்சு போய் அவள் கழுத்தை அப்படியே பிடிச்சி செவுத்தோட சாச்சி, செத்து தொலடி, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், செத்துரு அப்படின்னு பிடிச்சி நசுக்க. ஜெயப்போ டே அவசரப்படாதடா, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஜெயப்போ இப்போ அவன் முடியும் அப்படியே பிடிச்சி, என்ன மேடம் பேசுனீங்க? லா அண்ட் ஆர்டர் நீங்கள் பேசுகிறீங்களா? ஏண்டி புறம்போக்கு, நீ எல்லாம் இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே முடிவு பிடிச்சி, நீ ஒரு போலீஸ்காரன் பொம்பளை மேலே கை வைக்கலாமா? அதுவும் முடிவு பிடிச்சி, நான் இப்போ போலீஸாகவே வரலம்மா, இது அன்அஃபீஷியல், இனிமேல் தான் அஃபீஷியலாக வருவேன். அன்அஃபீஷியலாக உனக்கு கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் அஃபீஷியலாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஜேஓப்போ சும்மா அங்கே வந்திருக்க லேடி போலீஸையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்கக்கிட்ட கண்ணை காமிச்சு நல்லா இவ்வளோ 4 மொத்துங்கன்னு அவங்களும் வந்துட்டு வன்மம் தீர வச்சு சாத்துன்னு சாத்தி எடுக்க, நான் லா அண்ட் ஆர்டரா, ஈவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், அதை நீ அவனுக்கு கொடுத்துருக்க. ஸோ அவன் பாதிக்கப்பட்டவன் தான். அதனால் நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணுங்களோட இருந்தான் ப்ளா 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 எல்லாத்துக்கும் சேர்த்து அவனுக்கு மினிமம் ஒரு 3 மாதம் வேணால் தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவ்வளோதான், அவன் வெளியில் வந்துருப்பான். நீ காலத்துக்குள்ளே தான் இருக்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணாமே வந்திருப்பேன், அது அப்படி அவனுக்கு 3 மாதம்? அவனும் ஆயுள் முழுக்க அங்கே தான் இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியும், இவன் ரேப் பண்ணதும் எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோஸ் நிறையா என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் நான் எப்போயோ ஹேக் பண்ணி முடிச்சு விட்டேன். இந்த வீடியோ இன்னும் எதுவும் இருக்காது, ஆதாரமே கிடையாது. நீ இவனை பிடிச்சி வச்சது மட்டும்தான், இவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது மட்டும்தான் வெளியே வரும். இந்த பொண்ணு இங்கே இருந்தது வரவே வராது. அதுக்கு அந்த பொண்ணு அவனை பற்றி சொல்லாமல் இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறா. அப்படியே ஜெயப்போ இது ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பக்கா. ஜிமினோ, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியாம்மா? அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, தேங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதே சமயம் உங்களுக்கு நடந்த கொடுமைக்கு அவங்க வந்துட்டு எதுவும் பண்ண முடியல.
இப்போ தான் கொஞ்சம் தேங்க் அந்த திடீர்னு அவனோட மைண்டு சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி அவனும் என்ன நடக்குதுன்னு இப்போ தான் புரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் முன்னாடி இப்படி அரையும் குறையுமா நிற்கிறேன் நீ, அது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு சடனாக டக்குன்னு அங்கே ஓடி போய் அவனும் அவனோட ஃபேண்ட்டெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வந்து, ஏய் ஜிமின் என்னை காப்பாத்துடா அப்படின்னு ஜிமினை காலை விழுக்க போய், டேய் மச்சான் அப்படின்னு ஜிமின் அவனை பிடிக்க, எனக்கு கொஞ்சம் நேரம் தாண்டா சுயநினைவே வருது, வரும்போது தாண்டா நான் என்ன பண்ணுறேன்னு புரியுது, இந்த பொண்ணை நான் ரொம்ப ரொம்ப படுத்திட்டேன்டா, என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்தில் சொல்லுடா உள்ளத்தில் சொல்லு அப்படின்னு அவனே கத்திட்டு இருக்க. நீங்களோ தாங்க நிமிந்து கூட பார்க்கல, கண்ணிலேருந்து டியர்ஸ், உங்கள் ஃப்ரெண்டு கூட கம்ப்ளைண்ட் பண்ணடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீங்களோ வேணாம், இல்லை அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறீங்க. தான் கண்ணீரோட அப்படியே உங்களை பார்க்குறான். எனக்கு தெரியும் அவர் தெரிஞ்சு என்கிட்ட அப்படி நடந்துக்கலை, இதுக்கெல்லாம் காரணம் தான் நிற்கிறாளே அவளை உள்ள தள்ளுங்க, அவளை மட்டும் உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலறீங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஸோ அஜய் அப்போ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நான் கேட்டுச்சா அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணலையா, அப்போது அவனுக்கு தண்டனை இல்லை, உனக்கு தான், வாடி நீ சொல்கிறதெல்லாம் இன்னும் எதுவும் செல்லாது அப்படின்னு அவளை எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு, ஜெயோப்போ நான் கொண்டுட்டு போகிறேன், நீ அவனை பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கிளம்ப. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஜிமினும் அங்கே தான் இருக்கா. தேங்க கட்டி போட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. பிகாஸ் கொஞ்ச நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணும், என்ன வீடு, நீ யார் அப்படின்ட்டு அவனோட ட்ரக்ஸ் வீரியத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜிமினுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அதுக்கு மேலே அழுகியாக வருது. ஏன்னா அவனுக்கு மயக்கம் இல்லாத அந்த ட்ரக் இல்லாத நேரத்தில் அவங்கக்கிட்ட நிறைய டைம் உங்களை லவ் பண்ணுறங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேர் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரோம். உங்களுக்கு ஃபுல் செக்கப்லாம் பண்ணி எல்லாம் ஓகே, நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணனால மனவழியும் உடம்புலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருங்கிற மாதிரி உங்களை தனியாக வச்சு அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்து பராமரிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டும் கூட இருக்காங்க. எந்த விஷயமும் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தெரியாத அளவுக்கு 2 பேரும் இங்கே நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க, அதுக்கு கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் தேங்க்கும் அதே மாதிரி தான். இங்கே அவளை கொண்டு போய் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். உடனே பயபில் கோர்ட்டில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறா. பட் அவர் விசாரிக்கும் போது அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்ககிட்டயும் விசாரிக்க, நீங்களும் இல்லையே என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், எனக்கும் கொஞ்சம் என் அம்மாவை பார்த்துட்டு ராவும் பக்கத்தில் இருந்தனால உடம்பு சரியில்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ போலீஸும் ஜெயோப் தானே, அவன் ஆளுங்க தானே, அதனால் யாரும் உங்ககிட்ட வரல. அந்த தயாங்குக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அதே சமயம் ட்ரக் எடுத்த அந்த குற்றத்துக்காக அது அவனுக்கு திணிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்ல, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவன் நல்லா ஆகிற வரைக்கும் அவன் உள்ளதாக இருக்கணும் கஸ்டடியில். 3 மாதத்துக்கு அவனுக்கு ரிமாண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ அங்கேருந்து அவன் அதான் போய் அது என்ன சொல்கிறது, ட்ரக் அடிக்ட் மையத்தில் போய் அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஜிமின் தான் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு அவனை பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ தேங்கோ வெறி பிடிச்ச மாதிரி கத்துவான். அப்பப்போ அவனுக்கோ ட்ரக் எடுக்காமல் இருக்க முடியல, என்னை விடுங்கடா நான் ட்ரக் எடுக்கணும், கை காலை தலையிலலாம் அடித்து புண்ணாக்கிக்குவான், பிளட்டு வலியே நிற்பான். ஜிமினுக்கு தான் கஷ்டமாக கட்டி போட்டே வச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மைண்டை மாற்றுறான். அப்பப்போ உங்களே கூட்டிகிட்டு காட்ட, நீங்களோ தேங்க பார்க்க போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, தேங்கப்பட்டு தான் அவனும் உங்கள் காலிலே விழுந்துடுறான். நீங்களோ பதறி அப்படியே தள்ள, என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேட்குறான் அழுகியோட. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, நீங்கள் எதையும் தெரிஞ்சு செய்யலையே. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் உங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு தானே அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே இப்போ தேம்பி அலறீங்க, என்னாச்சு அப்படின்னு ஜிமினை பார்க்க, சாரி மச்சான், உன்னை காப்பாற்றுறதில்ல, அவங்கள கவனிக்க முடியல, என்னடா சொல்கிற அப்படின்னு அப்படியே தாங்க ஷாக்காகி பார்க்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, திடீர்னு கோமாவுக்கு போயிட்டாங்கடா, ஆப்ரேஷன் முடிஞ்சு, அதுக்குள்ளே அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ நீங்கள் அப்படியே கதறி அலறீங்க. தேங்க்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல, ஏற்கனவே உங்களை இப்படி பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி. அதில் இப்போ அவங்க அம்மாவோட ஆப்ரேஷன் தான் பண்ணுறதா சொல்லியிருப்பான், கண்டிப்பாக அவன் பண்ணியிருந்தா சக்ஸஸ் ஆகிருக்கும். டாக்டர்ஸ் என்ன இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போய் அதையும் கவனிச்சிக்க முடியாமல் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அவனால் எதுவும் சொல்லவும் முடியல, தன்னால் ஒரு உயிர் போயிருக்கு, ஒருத்தி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா, குற்ற உணர்ச்சியில் இருக்கான். மச்சான் என்னை ஏதாவது விஷ ஊசி போட்டு கொள்ளட சொல்லடா, என்னால் முடியலடா அப்படின்னு கதறான். ஏய் பைத்தியமாடா, நீ எதுவும் தெரிஞ்சு பண்ணல, எல்லாம் அந்த நாயால் வந்தது, அல்லாத மச்சான் அப்படின்னு அவன் தான் ஆறுதல் சொல்கிறான். இருந்தாலும் குற்ற உணர்ச்சியிலே இருக்கான். ஸோ 3 மாதம் ரிமாண்ட் டைம் முடிஞ்சு அவனுமே ஓரளவுக்கு தேறிட்டான். ட்ரக்ஸ் அப்பப்போ மண்டக்குள்ளே வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இனி என் ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அப்பா அம்மா அவனுக்காக விட்டுட்டு போனது ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை கண்டிப்பாக கெடுத்துடக்கூடாதுன்னு ஏதாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்ட வேணாம் எதோ சொல்லுவாங்க, அப்படியே இருக்கக்கூடாது, அதையும் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு இது அவனுக்கு அவனே இது பண்ணிக்கிட்டு வர. அப்போ தான்
அவனுக்கு தெரிய வருது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே. ஜிமின்கிட்ட அவன் என்ன மச்சான் சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாடா அபார்ஷன் பண்ண சொன்னேன், பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, தாங்க உங்களை தான் பார்க்க வரான். நீங்களோ அப்படி ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்து நிற்க, அப்படிங்கோ திரும்பி பார்க்குறீங்க, கல்ல டியர்ஸோடு அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே நீங்கள் நகராமல் தலை குனிஞ்சு நிற்க, கிட்ட வந்து உங்களை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அபார்ஷன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறான். எனக்கு நீ யாருமே இல்லை, என்ன குழந்தையாச்சும் அப்படிங்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களை பார்த்து, எனக்கும் யாரும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்படியே நீங்கள் அழுகியோடு அவனை பார்க்க, என்னை மன்னிப்பியா, எனக்கு மன்னிச்சு வாழ்க்கை பிச்சு கொடுப்பியா, நான் உன் லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ல, சாரிம்மா, நான் எதையும் வேணும்னு பண்ணல, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, யாருமே இல்லாத எனக்கு நீ நீ உலகமாக இருப்பேன்னு நினச்சேன், உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இல்லை, உனக்கு இப்போ தான் 17 வயசு, நீ நல்லா படிக்கணும், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை டாக்டர் ஆகி அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் என்னால் நாசமாக போச்சு. உனக்கு இருந்த அம்மாவையும் நான் கொண்டுட்டேன், நான் பாவி அப்படின்னு அப்படியே தாங்க வந்து தன்னோட மண்டையை டம்முன்னு மொட்டிக்கா, அப்படியே ரத்தம் பீறிக்கிட்டு வர பயந்துடுறீங்க. ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு, ஜிமின் அண்ணா இங்கே வாங்கலை அப்படின்னு கத்த. ஜிமின் வெளியில் தான் நின்றுட்டுருப்பா, 2 பேர் தனியாக பேசிட்டு உண்டு. பிகாஸ் தாங்க திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நினைப்பான். குடுக்குன்னு முடிவு வந்தவனுக்கோ அவன் மண்டையில் ரத்தம் அதை பார்த்து, அடே ஏன்டா அப்படி பண்ணி தொலைறா அப்படின்ட்டு இப்போது அவனே க்ளீன் பண்ணி அவனுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட. அப்படியே ஜிமின் அங்கேயே நின்றுருக்கா. தாங்க நீ போ மச்சான், பேசணும் அப்படிங்கிறான். எதை திருப்பி ஏதாவது பண்ணுறதுக்கா அப்படிங்க. இல்லை மச்சான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேரண்டி வாரண்டிலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஜிமினோ பேசிட்டு அனுப்புமா அந்த பைத்தியக்காரனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளியே போக, நீங்கள் அப்படியே தாங்க பார்த்துருக்க. அவனும், உனக்கு வயசு பத்தாது எனக்கு தெரியும், பட் உன்னை இப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வரல, இல்லை உனக்கு வேற அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கா. நீங்கள் டக்குன்னு கிட்ட வந்து, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படிங்கிறீங்க. அப்படியே கண்ணை டியோஸோட உங்களை பார்க்குறான். இவ்வளோ நான் பண்ணியுமா அப்படிங்கிற மாதிரி, உங்கள் லவ் எனக்கு புரியும் அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் என்னோட அப்படி இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எப்போ திடீர்னு சுயநலம் வருதோ அப்போ எத்தனை தடவை என் காலை பிடிச்சி கதறி இருக்கீங்க. நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு, அதையும் தாண்டி என்கிட்ட நிறைய டைம் அவங்க லவ்வை வெளிப்படுத்தியிருக்கீங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா நான் இருக்கும் போது கூட அவங்க சில பெண்களை அவங்க கூட கூட்டிகிட்டு வந்து சொல்லவே முடியல, அழகியாக வருது. அப்போ கூட நீங்கள் அவங்கக்கிட்ட ஹாஷாக நடந்துக்கிட்டீங்க, என்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு. அந்த நிலைமையில கூட உங்ககிட்ட சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கையெடுத்து அப்படி கும்பிட, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நம்ம குழந்தைக்காக அப்படிங்கிறீங்க. அவனும், குழந்தைக்காக தான் கட்டிக்கிறையா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மண்டையாட்டிங்க. உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. எப்போயிலேருந்து அப்படிங்கிறான். உங்களை பார்த்ததுலேருந்து. எது அப்படின்னு பார்க்குறான். எனக்கு தெரியும், நீங்களும் என்ன அந்த மாதிரி தானே பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பார்க்கறதுக்கு தான் இத்தனோன்னு இருக்கு, உனக்கு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் தலை குனிஞ்சிக்க. படிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. குழந்தை பெற்றுக்கிட்டு படிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு படிக்கணுன்னு நிறைய ஆசை, அம்மாவோட கனவு நான் டாக்டர் ஆகணும்னு. அப்போது உனக்கு? எனக்கும் அதே தான். சரி, நான் படிக்க வைக்கிறேன், என் பொண்டாட்டி டாக்டர். அது மட்டும் இல்லை, அதே கிராமத்தில் நீயும் உங்கள் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், மல்டி ஸ்பெஷாலிட்டியோட. நீ தான் அங்கே சீஃப் டாக்டராக இருப்ப அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே டியோஸோடான்னு பார்க்குறீங்க. என் அம்மாவை தான் காப்பாற்ற முடியல, அவங்க கனவுகளையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் உன் அம்மாவை மட்டும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு. அதான் கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறீங்க. அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அவன் கையெடுத்து உங்கள் வயிற்றில் வைக்கிறீங்க. அவனும் ஓ அப்படிங்கிறான். என் அம்மா மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் தான் அப்படிங்கிறீங்க. அவனும் ஒன்றும் புரியாமல் பார்க்க, நமக்கு
ட்வின்ஸ் அப்படிங்கிறீங்க. அப்படியே வந்துட்டு தாங்க செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே அவங்கள இழுத்து உங்கள் வயித்துல உங்களை அப்படியே பார்த்துட்டு கிஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தயங்குறான். நீங்களும் அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அழுத்தி வயித்துல அப்படியே கிஸ் பண்ணி, சாரி குட்டீஸ், நீங்கள் வந்த விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் உன் அப்பாவும் அம்மாவும் தப்பானவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸோடு உட்காந்துருக்க. கண்ணை தொடச்சி, ஏற்கனவே நிறைய அழுதுட்டீங்க, இனி அழ வேணாம் அப்படிங்கிறீங்க. அழலடி அழலை, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே மடியில் உட்கார வச்சு உங்கள் லிப்பில் அப்படியே லிப் லாக் பண்ண 2 பேரும் அப்படி என்ன சொல்கிறது, அந்த ட்ரக்ஸோட வீரியத்தில் அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மனசார அவன் லவ்வை சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி 2 பேரும் அந்த கிஸ்ஸை பண்ணும்போது அந்த கிஸ் ஒரு நெருடல் இல்லாமல் ஒரு நேர்த்தியான கிஸ்ஸாக ரொம்ப நேரம் டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு தேங்க அப்படியே டியர்ஸோட உங்களை பார்க்க, நீங்களும் அதே டியர்ஸோட அவனை பார்க்க, இப்போ உனக்கு கஷ்டமாக இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அவனும் எனக்கும் இப்போ தாண்டி குற்ற உணர்ச்சி இல்லாமல் உன்னை கிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு கதறி அலறான். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு 2 பேரும் அதை தாண்டி போய் தானே ஆகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறா, என்னடி சொல்கிற, குழந்தை பெற்றுட்டு படிக்க மாட்டியா நீ, படிக்கணுன்னு தானே இங்கே வந்து அப்படி இப்படின்னு அவ்வளோ எவ்வளோ சொல்ல. நீங்கள் இல்லை, இந்த குழந்தைய கண்டிப்பாக நான் பெற்றுக்குவேன், எனக்குன்னு யாரும் இல்லை, நான் இப்போ படிக்க மாட்டேன்னு யார் சொன்னால், 2 பேரும் சொன்ன மாதிரி கோச்சிங் கிளாஸ் போவோம், நீட் எக்ஸாம் எழுதுவோம், நம்மளும் சீட் வாங்குவோம், அதுக்குள்ளே எனக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னா என் வீட்டுக்கார் பார்த்துக்குவார். ஆஹா பாரா மேடம், கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? அவரே சொன்னார், வந்து பார்த்தாரா? ஷுமின்ஸ் அண்ணா கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த ஆள் கிடக்குறான். ஹே இப்பெல்லாம் சொல்லாதடி, அவனுங்க 2 பேரும் ஆனதாண்டி உன் லைஃப் எப்படி ஆச்சு? அப்படி கிடையாது, எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். நம்மளால் அவள் உள்ளே போகணுன்னு இருந்திருக்கு. எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லு. சரி இப்போ எங்கே அந்த ஆள், யாரை கேட்குற? அதுதான் ஓ கண்ணொன்ன, என்ன நீ அவரெல்லாம் தேடுற? ஒன்றும் தெரியலையே, சும்மா கேட்டேன், இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருப்பார் டாக்டர்னு, அதான். என்ன என்னை பற்றி ஏதோ பேச்சு நடக்குது போல் அப்படின்னு ஜிம்மின் அப்படியே உள்ள வர. அப்படியே நீங்களோ கேட்டல வந்துட்டார் ஆள். ஆளுக்கு இல்லை சும்மா இருப்பில்ல அப்படின்ட்டு அவ்வளோ பதற. நீங்களோ அது இல்லைண்ணா அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கா அப்படின்னு கண்ணாட்ட. ஜிம்மினோ என்ன அப்படின்னு 2 பேர்த்தையும் குறுன்னு பார்க்க, ஒன்றும் இல்லை, அது அவர் வந்தாரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, அதான். ஓ என்னம்மா அவரை தேடுற போல் அப்படின்ட்டு அவனை எப்பவும் போல் உங்களுக்கு செக்கப்லாம் பண்ணிட்டுருக்கான். இல்லைண்ணா அது அப்படின்னு இருக்கும்போதே அப்போ வரலாமா அப்படின்னு சவுண்டு. எப்போ பர்மிஷன் கேட்க வேண்டியது எப்போ கேட்குறான் பாருங்க மாதிரி ஜிம்மின்னு பார்க்க. உள்ளே வந்து தயாங்கோ, டே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன பண்ண போகிறீங்க சார்? அது நானே என் பொண்டாட்டிக்கு எல்லா செக்கப்பும் பண்ணிக்கிறேன், என் குழந்தைங்களோட துடிப்பை நான் பார்க்கணும், சும்மா நீ எது பண்ணிகிட்டு இருக்காத தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வா பேபி அப்படின்னு கைப்பிடிச்சி அவனே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஃபுல் செக்கப் பண்ணுறான். ஸோ குழந்தையோட துடிப்பெல்லாம் 2 பேர் பார்க்குறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது 2 பேருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2 குட்டி உருவம் அப்படியே வந்துட்டு அது மானிட்டரில் தெரியும். 2 பேரும் அப்படியே 8 இயர்ஸோட இப்படி தான் தப்பான ஒரு இதில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்க. இங்கே ஜிமினும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசுகிறதுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் திரும்பிக்க. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது ஐடியா அப்படின்னு ஜிமின் கேட்க, அடுத்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கணும். நக்கலை பற்றியா? தின்னுட்டே இருப்பியா? படிக்கிறத பற்றிலாம் அதான் சொன்னனே, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், இங்கே ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸாக சேரணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கே நல்லதாக எங்கேயோ தேடணும், இங்கேயே? ஐயோ அடுத்து எனக்குமா அப்படின்னு அவ பயப்பட. இதை பார்த்தா எப்படி இருக்குது, அது ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, அதையே சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு ஜிமின் அப்படியே மறைக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங் வந்துட்டு அங்கேயே இன்ஸ்டியூட் வச்சுருக்கான். ஸோ கோச்சிங் கொடுக்கறதுக்கு அதில் தான் சேர்ந்துக்கிறீங்க. 2 பேருமே வந்துட்டு நல்லா படிக்கிறீங்க. உங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்கிறான். அவ்வளோ வந்துட்டு உங்களை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டு தான் இருக்கான். ஸோ வந்துட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜுக்கும் ரெடி பண்ணுறான். எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பிகாஸ் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடக்கூடாதுன்னு. ஸோ நீட் எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி விடுறான். உங்களுக்கும் வந்துட்டு வெளியூரில் தான் வந்துட்டு போடுறாங்க, அங்கே தான் எழுத போகிறீங்க. 2 பேர்த்துக்கும் வேறு இடம். ஜிமினோ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க, உங்கள் கூடயா அப்படின்னு அவள் பதற. அப்போ தனியாக போகிறேன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை வரேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப. இங்கே தாங்க தான் உங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டியா, வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட் அப்படி இப்படின்னு எல்லாம்
அவங்கள ஒரு வழியாக ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ 2 பேரும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படியே வந்துட்டு அங்கே உங்கள் ஃப்ரெண்டு இங்கே நீங்கள் வந்து அப்படியே வந்து தயாராக இருக்கீங்க. தாங்க வந்துட்டு உங்களை ரூம் எடுத்து தங்கியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து கிளப்பி எல்லாமே நல்லா எழுது, எதில் போனாலும் பரவாயில்ல, அடுத்த இதில் பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு நிறையா ஆறுதல்லாம் படுத்தி ஃபோர்வெட்டில் கிஸ் பண்ணி நல்லபடியாக எழுது அப்படின்னு அனுப்பிச்சி விட்றான். நீங்களும் அவங்க கொடுத்த உத்தியோகத்தில் அதுவும் இல்லாமல் நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஸோ நல்லாவே எழுதுறீங்க. வரும்போதே சந்தோஷமாக தாங்கலை. பிகாஸ் நீங்கள் எழுதியிருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா பர்சன்டேஜ் எடுப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அப்படியே உங்களை மறந்து நிற்க. என்ன அப்படின்ட்டு தேங்க் பார்க்குறான். நல்லா எழுதியிருக்க அப்படிங்கிறீங்க சிரிச்சிட்டே. அவனும் உங்கள் ஃபோர்வெட்டில் கிஸ் பண்ணி சரி அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களுக்கோ கல்யாணம் நல்லா கிராண்டாகவே 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் இது என்ன இந்த பொண்ணு ரொம்ப குட்டியாக தெரியுறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க தேங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அவனும் ஐயோ கொஞ்சமாவது சாப்பிட்டு உடம்பு ஏற்றுனா கேட்குறியாடி பாரு எல்லாரும் எப்படி கேட்குறாங்கன்னு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அது எப்படி இத்தனோன்னு இருந்துட்டு நான் அத்தனை டைம் பண்ணப்போ தாங்கினேன் அப்படிங்க. ஒரு நிமிஷம் பழசை நினைக்கும் போது வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டதை நினைக்கும் போது அப்படியே வெக்கமாக இருக்கு. ஐயோ எங்கே எதை பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் வெக்கப்பட ஐயோ டெம்ட் ஏற்றாத பேபி அப்புறம் இங்கேயே அப்படிங்க. ஐயோ பாப்பா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி, நான் டாக்டர் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்த்து சிரிக்கா. ஜிமினோ நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தொணை மாப்பிள்ள தொணை பொண்ணுங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜிமின், அந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்டு நிற்க. இப்போது மேரேஜ்க்கு எல்லாம் வராங்க. ஸோ ஆரம் அவன் ஒய்ஃபோட வர என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அவங்க வர நல்லா இருக்கேன்டி அப்படின்னு தாங்க ஜிமின் 2 பேரும் இருக்க. பாவீங்களா கதைக்க கூட நேரம் இல்லை, அந்தளவுக்கு பிஸியாகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பேசிட்டு ஹாய் அப்படின்னு உங்களுக்கும் ஹாய் சொல்ல ஹாய் அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்க இது எங்கள் கூட படித்தவ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி இது அவங்க ஹஸ்பண்ட், அது மட்டும் இல்லை எங்களோட ப்ரொஃபஸரே வருதான் அப்படின்னு ஆரமையும் இன்ட்ரோ கொடுக்க ஓ ஹாய் அப்படின்னு சொல்ல அவனும் வந்துட்டு நம்ம பண்ணுற அப்படின்னு கேட்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓ சரி கோச்சிங்லாம் சரியாக பண்ணியா, நீட் எக்ஸாம் எழுதினியா அப்படின்னு படிப்பை பற்றி பேச இங்கே அப்படியே தாங்கும். அப்படியே அவளே பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, மயங்கி விழுந்துட போகிற அவன் புருஷனை தயவுசெய்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவன் ஒய்ஃபிட்ட சொல்ல அவ்வளோ ஐயோ என்கிட்ட தான் கிளாஸ் எடுத்து உயிர் எடுக்கிறாருன்னா உங்ககிட்டயுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க போதும் அந்த பொண்ணே பாவம் அவளை போட்டு எதுக்கு கிளாஸ் எடுத்து சாவடிக்கிறீங்க, வாங்க நீங்கள் கதைச்சது போதும் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கூப்பிட இருடி இருந்தாலும் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு பற்றி அதெல்லாம் அவளோட புருஷன் பார்த்துக்குவான், நீங்கள் வாங்க மச்சோல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க நகர. அடுத்ததா ஜேகே அவன் 2 குட்டீஸோட அவன் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரான். அதுதான் நம்ம ஃபீடாக ஹீரோயின். ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேர் வராங்க. மேலே வந்தவங்களோ வந்துட்டு அப்படியே கிஃப்ட்லாம் கொடுக்க அவங்களும் வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு நிற்கிறீங்க. அடுத்ததாக சுகா அவன் ஒய்ஃப்னு வராங்க. ஸோ எல்லாருமே அங்கே ஒன்றா இருக்க. ஜிமின் கிட்ட சுகாவோ அப்புறம் எப்படா உனக்கு அப்படிங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் அங்கே நிற்கிற அவங்க ஃப்ரெண்டு அப்படியே பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நடத்து அப்படின்ட்டு அப்படின்னு வந்து ஹக் பண்ண தேங்க்ஸ் மச்சான் நீயும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஜேஹோப் வரான். ஜேஹோப்பை பார்க்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு உதறுது. நீங்கள் டக்குன்னு அப்படியே தேங்காய் ஏறிக்கி பிடிக்க அவன் ஜிமினோட பிரதர் தான் பயப்படாத அப்படின்னு சொல்ல ஜேஹோப்போ வந்துட்டு இப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இதாக பேச நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பதறீங்க. உன்னை பார்த்தாலே பிள்ளைங்களாம் பயப்படுது போடாங்கிட்டு அப்படின்னு ஜிமின் வேறட்ட அவட பாவீங்களா தேவைன்னா மட்டும் கூப்பிட்றீங்க மற்ற இடத்துல விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கினவனும் ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்கத குருன்னு தான் ஜிமின் அப்படியே பார்க்க என்னடா அங்கே பார்க்குற அப்படின்ட்டு ஜேவப் கேட்க அது அந்த பொண்ணை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கும்போது அப்போ தான் ஜேவப் பார்த்துட்டு அட இவ்வளா அப்படின்ட்டு ஆமாம் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன், ஐயோ நானே மாட்டி விட்டேனா அப்படின்ட்டு ஜிமினும் சும்மா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறவன் நினைக்க அடுத்த நிமிஷம் ஜேவப் அந்த பொண்ணு முன்னாடி வந்துக்க அந்த பொண்ணை கொஞ்சம் பதறுது. என்ன அப்படிங்கிற மாதிரி இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பயந்தா ஒரு நியாயம், கல்யாணம் பண்ணியுமா பயப்படுவேன் அப்படிங்க பார்த்தாலே பதறுதே அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அதையும் அடுத்தடுத்து வரதில் பார்க்கலாம். ஸோ இங்கே கட் பண்ணால் நீங்கள் அப்படியே ஹாப்பியாக அவனோட மேரேஜ் முடியுது. ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே உங்களை பூ போல் ஹேண்டில் பண்ணுறான். நீங்கள் பயப்படுறீங்க தாங்கோ இந்த டாக்டர் எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே அவங்க கிட்டே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு மேக்கப் பண்ண நீங்களும் ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க மேலே படுத்து இந்த பக்கம் அப்படியே வந்தவனும் என்ன நினைக்கிற 17 வயசு பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு என் மேலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் வயசு மட்டும்தான் சின்ன வயசு,
ஆள் பார்க்கறதுக்கு நான் கும்முன்னு தான் இருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் எங்கே பேசிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட பேசக்கூடாதா? அங்கே தான் ரிசப்ஷனில் பேசும்போது ஷையான இப்போ என்னடி அப்படின்ட்டு அந்த சந்தேகத்தை இப்போயாச்சும் தீர்த்து வைப்பியா? எந்த சந்தேகம்? அதான்டி அது எப்படி என்ன தாங்க உன்னால் முடிஞ்சிச்சு அப்படிங்க. ஐயோ போங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டவங்கள இடுப்போட அப்படியே இழுத்து தான் மேலே போட்டுட்டு சாரி பட்டு ஆடிட்டு அவங்க கணத்தில் கிஸ் பண்ணேன். எதுக்கு அப்படிங்கிறீங்க? இவ்வளோ சின்ன வயசில் நான் அம்மாவாக்குனதுக்கு அப்படிங்கிறான். ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் வைக்கப்பட இல்லை உண்மையாகவே சாரி, உன் அம்மாவை இந்த டயத்தில் நீ எவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண. அதான் அம்மா மறுபடியும் வர போகிறாங்கல்ல, ஃபீல் பண்ணாதீங்க. 2 பேர் அம்மாவும் வந்ததும் நம்ம 2 பேரும் ஜாலியாக வச்சு கொஞ்சலாம். ஆமாம் பொண்டாட்டி, நீ சொன்ன மாதிரியே நம்ம அம்மாவை நல்லபடியாக நம்மளை எப்படி நம்ம அம்மாவை பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட அதிகமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னவனும் உங்களையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. டாக்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன படிக்க பிடிக்குதோ அது படிங்க. டாக்டர் தானே நீங்கள் ஆசைப்பட்டது. ஸோ வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. பிகாஸ் வந்துட்டு ஹார்ட் பேஷண்ட் நிறையா பேருக்கு, உங்கள் அம்மாவுக்கு கூட ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் வந்துருக்கும். ஸோ அதனால் ஹார்ட் சர்ஜனாக ஆகணும்னு தான் ஆசைப்பட்றீங்க. அது இதே படிக்கிறீங்க. ஸோ உங்களை அவன் பார்த்து கவனிச்சுக்கிறான். குழந்தைங்களையும் அவன் பிறந்ததுக்கப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கிறான். நீங்கள் பிரசவ டயத்தில் அப்படியே தேங்காயை பிடிச்சிட்டு கதறிடுறீங்க. தேங்காய் உங்கள் கூட நின்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு என் பொண்டாட்டிக்கு வலிக்காமல் அப்படிங்க. சார் நீங்களே ஒரு டாக்டர், எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த நேரத்தில் இப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கிண்டல் பண்ண. எப்படியாப்பட்டவர் ரூடாக சுற்றிக்கிட்டு இருந்தார், கோல்டாக இருந்த மனுஷனை இப்படி கதற விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைய தூக்கி இருக்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி 2மே கேர்ள் பேபி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட காட்டுறான். நீங்களும் அப்படி சந்தோஷமா எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவனும் டியோஸோட உங்கள் ஃபோர்வீலில் கிஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து அவன் தான் பேட் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அவன் தான் பண்ணுறான். அதே மாதிரி குழந்தைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிறான். ஸோ அப்புறம் என்ன, நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. குழந்தைங்கள சொத்து பத்தா இல்லை நல்லா இருக்கிறனால அவனே பார்த்துக்கிட்டு எப்போவுமே அவன் பார்த்துட்டு உங்களை படிக்க உங்களையும் வந்து தனியாக விடுறதில்ல. குழந்தைங்கள தூக்கிட்டு உங்கள் கூடவே வந்து உங்களை வந்துட்டு காலையில் ஆனால் வந்து விட்டுட்டு போகிறதும் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறதுன்னு காலேஜ் 5 வருஷமும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் சரி உங்கள் கூடவே இருக்கான். உங்கள் ஸ்டடீஸ் முடிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக பேர் வாங்கும் போது உங்களுக்காக அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை உங்களோட கிராமத்திலேயே ரெடி பண்ணுறான். ஸோ அதுக்கு திறப்பு விழாக்கு தான் எல்லாம் கிளம்பி வரீங்க. ஸோ 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று உங்கள் கண்ணே கலங்கிடுச்சு. அவங்க அம்மா பேரையும் உங்கள் அம்மா பேரையும் சேர்த்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து இது பண்ணி ஓப்பன் பண்ணுறான். ஸோ உங்களை தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லி கையில் கத்திரிக்கோள் கொடுக்க நீங்கள் அப்படியே கண்ணில் டியோஸோட அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் வந்துட்டு உள்ளே வந்து ஜிமின் அவன் ஒய்ஃபு அப்படின்னு எல்லோரும் உள்ளே வந்து நின்றுட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜிமினோட ஒய்ஃபு வேறு யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு தான். அவங்களோட மேரேஜ் எப்படி நடந்ததுங்கிறத அடுத்த வரதில் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிட்டு போக நீங்கள் 2 குழந்தைங்களையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்து அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வரான். தேங்க ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் என் கனவுகளை நிறைவேற்றி வச்சதுக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கு நான் தானே தேங்க்ஸ் சொல்லணும், என் வாழ்க்கைக்குள்ளே நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ 2 குட்டீஸும் மம்மி அப்படின்னு வந்து நிற்க. என்ன அங்கே பாருங்களேன், அந்த அத்தை வயிறு பெருசாக இருக்குது, கேட்டால் பாப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தம்பி பாப்பா அப்படின்னு கேட்க நீங்களும் தீ அப்படின்னு ஒரு மாதிரி ஷையாகிறீங்க. தாங்கோ தன்னோட பின்ன மாட்டி அப்படியே கொத்திட்டு பாப்பா தானே ரெடி பண்ணா நான் ரெடி, உங்கள் அம்மாவுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்களும் ஐயோ பிள்ளைகிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வெக்கப்பட. நடி இவ்வளோ பெரிய டாக்டர் ஆகிட்டு இன்னும் வெக்கப்பட்டுருக்க. டாக்டர் வெக்கப்படக்கூடாதா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவன் செஸ்ட்லேயே சாஞ்சிக்க. மேடம் ரொம்ப மூட்டில் இருப்பீங்க போல். எது ஐயோ இப்படிலாம் டெம்ப்ட் பண்ணினா அவ்வளோதான் அப்படின்னு அவனை உங்களை ஹக் பண்ண. ஐயோ இது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவனை தள்ளிட்டீங்க. நான் மட்டும் இல்லைன்னா சொன்னேன், வா உனக்கு ஸ்பெஷலாக ஒரு ரூம் இருக்குது அப்படிங்க. குட்டீஸுங்களும் உங்கள் கூட வர. நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருந்தீங்கன்னா தம்பி பூப்பு கிடைக்காது. நீங்கள் 2 பேரும் போய் அத்தை மாமாலாம் இருக்காங்களா எல்லாரோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள சேவாக அங்கே உள்ளவங்க கிட்ட விட்டுட்டு அப்படியே தாங்க உங்களை தூக்க. ஹாஸ்பிட்டலுங்க அதனால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்காக தனி ரூம், அங்கே உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சுருக்கான். அதுக்குள்ளே தூக்கிட்டு வர. செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நல்லா இருக்குல்ல, எங்கள் ஃபர்ஸ்ட் டே நம்ம தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போகிறோம். எது அப்படிங்கிறீங்க. சாரி ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை செட் பண்ணி தான் வச்சுருக்கான். ப்ரிப்பேராக தான் வந்திருப்பீங்க போல். ஆமாடி ஃபஸ்ட்டு பசங்களை தான் எப்படியோ பெற்றுட்டோம். இந்த குழந்தைங்கள நல்லபடியாக அடுத்து நம்ம ஆசையோடு பெற்றுக்கணும்ல. அதான் எத்தனை நாளும் கூட நான் கூட இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் ஒரு மூலையில் வலிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று செய்கிறது மனசார அவங்க கூட எந்த உறுத்தலும் இல்லாமல்
கல்யாணம் பண்ணி ஏன் பொண்டாட்டின்னு உன் கூட சேர்றது அது ஒரு சந்தோஷம்டி. அதுவும் நமக்கு பிடிச்ச அந்த ஹாஸ்பிட்டலில் ஐயோ இதெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு தள்ளுறீங்க, இது தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து கிஸ் பண்ணி அவங்களோட அப்படியே வந்ததை அவன் லக்மே கிக் பண்ண நீங்களும் அவனு கூட முழுசாக அவங்கள மனசார கொடுக்குறீங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இருக்க அவனும் உங்கள் லிப்பில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ணி அதில் விடு பண்ணாட்டி சீக்கிரமே எனக்கு எங்கள் அப்பாவை ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்க ஆமாம் மொதல் 2 உங்கள் அம்மா எங்கள் அம்மாண்ட, அடுத்து 2 உங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவையும் பெற்று போடலாம் அப்படிங்கிறான். சிரிக்கிறீங்க, என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்க அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஸோ எப்படியோ ஆரம்பித்து அவங்களோட லவ் அப்படியே வந்து அழகாக ஒரு ஃபேமிலியாக மாறி நிற்கிது. அப்படியே வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு வெளியில் வரீங்க. ஸோ ஜிமினோ நான் மச்சான் தனியாக ஏதோ வெளியில் சத்தமெல்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கலாய்க்க ஐயோ நீ நீங்கள் பார்த்துற அப்போ தேங்க சும்மா கலாய்க்கிறான் அப்படின்ட்டு அட்டங்க மாட்டியா அப்படின்னு அவன் வயிற்றில் குத்திட்டு அங்கே இருக்கிறவங்களோட ஜாலியாக பேசிட்டு அப்பயும் கூட ஓரக்கனால அவங்களை சைட் அடிச்சிருக்க நீங்களும் அதே தான். என்ன தான் அங்கே இருக்கிறவங்களோட கலக்கலப்பாக பேசிட்டு இருந்தாலும் கண் என்னமோ அடிக்கடி அங்கே தான் தீண்டுது. ஸோ 2 பேரும் பக்கத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை விடாமல் பிடிச்சிட்டு இருக்க எல்லோரும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி. அதுலேயும் ஜிம்மினுக்குன்னா அப்பா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்கான். ஸோ குட்டீஸ்க்கு 2 மம்மி அப்போ தம்பி பாப்பா இப்போ வந்துடுமா அப்படின்னு கேட்க எல்லோரும் இருக்கவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்து குபீர்னு சிரிச்சு அதான் டேடி மம்மியும் தனியாக போனாங்களா சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கலாய்க்க உங்களுக்கும் அப்படியே ஷை ஆயிடுது. நீங்களோ அப்படியே தாங்க உங்களால தான் அப்படின்னு ஷை ஆகிட்டு அவன் மேலே சாஞ்சிட்டு அப்படியே சொல்ல ஆகணும். இதனால் என்னடி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஏன்டா நீங்களாம் உங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ண மாட்டீங்க என்ன தான் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்ருக்கேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.